கும்பராசி நேயர்கள் எல்லா மனிதருக்கும் தலைக்கட்டு என்பது ஒன்று உண்டு. அவங்க 5 தலைமுறையாக பேரை சொல்லிட்டாங்கன்னா அவங்க தலைக்கட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாரம்பரியம் தலைக்கட்டு. இந்த வம்சாவழியில் இன்னார் வந்தாங்கன்னு. ஆனால் இங்கே ஜாதி மதம் இல்லை. இந்த தலைக்கட்டுக்கு ஜாதி மதம் இல்லை. ஏனென்று கேட்டால் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ந ம சி வ ய இந்த 5வது எழுத்து ஸ்டார்னு போடக்கூடியதாக இருக்கும். அந்த ஸ்டார் தான் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு காட்டும். அந்த ஸ்டார் அடைந்த ஒரு மனிதன் கும்பராசி நேயர்கள், அந்த கும்பராசியை சார்ந்து வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் அற்புதமான நிலையை பெறுவதற்கு கடந்த காலத்தில் போராடி அவதியுற்று தள்ளலுற்று நொந்து நூலாகி சத்தியத்தை மீறி இல்லை சத்தியத்திற்குள் அகப்பட்டு எல்லார்ட்டையும் அவதிப்பட்டு நொந்து கெட்ட காலங்கள் கடந்து போனது. இனி வருங்காலம் எப்படி இருக்கும் அன்னும்போது அந்த சனி பகவான் ராகுவிலிருந்து பல இன்னல்களுக்கு ஆளாகி பல திட்டங்களுக்கு ஆளாகி கம்பெனி நிர்வாகம் அது இதுன்னு எல்லாத்துலேயும் போய் எனக்கு ஒரு ஓய்வு கிடைச்சா போதுன்ற தேடி வர்ற மாதிரியும், கணவன் மனைவி பிரிஞ்சு அவங்க சேர்ந்தா போதுன்னு நினைக்கிற மாதிரியும் இதுபோல் சூழ்நிலைகள் தான் இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கும்.